ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 19/10/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு 31/3/2007. பாபா தலைப்பு சொல்றாங்க, நல்ல குழந்தையாகி தனது தோற்றத்தின் மூலம் தந்தையின் தோற்றத்தை வெளிப்படுத்துங்கள். நிர்மாணிப்பின் சேவையின் கூடவே நிர்மலமான வார்த்தை பணிமான சிதியில் சமநிலையுடன் இருங்கள் அப்படின்ட்டு பாபா தலைப்பு கொடுக்குறாரு. நல்ல குழந்தையாக சொல்றாரு. நம்மளை பார்த்தா பாபா தெரியணும், அந்த மாதிரி மாற சொல்றாரு. சேவை செய்யறதுன்னு கூடவே நம்ம வந்து பணிவா இருக்கணும், வார்த்தைகள்லாம் பணிவான ஸ்திதியில சமநிலையுடன் இருங்கள்ட்டு தலைப்பு சொல்லியிருக்காரு. இன்று பாப்தாதா நாலாபுறங்களில் உள்ள குழந்தைகளின் பாக்கிய ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அனைத்து குழந்தைகளின் நெற்றியிலும் ஜோதி போன்ற ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது. கண்களில் ஆன்மீகம் என்ற பாக்கிய ரேகை தென்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது நெற்றியில ஜோதி, அதாவது ஆத்ம ஜோதி மின்னுது, அந்த ரேகை வந்து மின்னுது. கண்ணுல ஆன்மீகம் தெரியுது. கண் எப்படி மாறிடுச்சு, குளிர்ச்சியா மாறிடுச்சு. இப்போ கண்ணால் நம்ம பாபா மட்டும்தான் நினைக்கிறோம், மனசால நினைக்கிறோம், கண்ணாலையும் பாபாவை தான் பார்க்குறோம். அதனால் கண்ணு மாறி இருக்குது. பாக்கிய ரேகை தென்பட்டு கொண்டிருக்குது. வாயில் சிரேஷ்ட வார்த்தை என்ற பாக்கிய ரேகை தென்பட்டு கொண்டிருக்கிறது. வாயில் நமக்கு அந்த முன்னாடி நம்ம கலியுகத்தில் பேசுகிற மாதிரி வார்த்தைகள் பேசுறது இல்லை, இப்போ சிரேஷ்டமான வார்த்தைகள் நம்ம பேசுகிறோம். அதனால் அதில் பாக்கிய ரேகை தென்படுது. உதட்டில் ஆன்மீக புன்முறுவல் பார்த்து கொண்டிருக்கிறார் பாபா. ஆன்மீக சிரிப்பு வந்து நம்ம முகத்துல தெரியுது. கைகளில் பரமாத்மாவின் அனைத்து பொக்கிஷங்களின் ரேகை தென்பட்டு கொண்டிருக்கு. நம்ம கையில எல்லாமே கிடைச்சிச்சு இல்லையா, கடவுள் கிடைச்சிட்டாரு, எல்லாமே கிடைச்சிருச்சு. நினைவின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தின் ரேகை பார்த்து கொண்டிருக்காரு. இப்ப பாபா நினைக்க நினைக்க பல மடங்கு வருமானம் நம்ம எடுக்கிறோம், அதையும் பார்த்துருக்காரு. ஒவ்வொருவரின் இதயத்தில் தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கும் ரேகை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சிரேஷ்ட பாக்கியம் ஒவ்வொரு குழந்தையும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அப்படின்ட்டு கேட்கிறாரு. அதாவது உலகமே எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நமக்கு பாபா கிடைச்சிட்டாரு. பாபா தினம் தினம் ஆசிரியராகி நமக்கு முரளி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பாபான்னு நினைக்கிறோம். நம்மளை ஒரு பக்கம் ஏறும் காலையில கூட்டிட்டு போறாரு. இந்த மாதிரி பிகேஸ் எல்லாருமே அனுபவம் செய்றீங்களான்னு கேட்கிறாரு. ஏனெனில் பாக்கியத்தின் இந்த ரேகைகள் சுயம் தந்தை ஒவ்வொருவரின் சிரேஷ்ட காரியம் என்ற பேனாவினால் எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து நம்மளை சிரேஷ்ட காரியம் பண்ண வச்சு நம்ம தலையெழுத்து நம்மளே எழுத வச்சிருக்கிறாரு. இந்த சிரேஷ்ட பாக்கியம் அழிவற்றதாகும்ன்றாரு. ஆனா இப்ப நம்ம எழுதுற இந்த ரேகை வந்து எல்லா இடத்துலயும் தெரியுது இல்லையா, ஒரு பாக்கியம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த சிரேஷ்ட பாக்கியம் வந்து அழிவற்றது, கல்பத்துக்குன்றாரு. இத இந்த பிறவிக்கு மட்டுமல்ல, ஆனால் அநேக பிறவிகளுக்கு அழிவற்ற பாக்கிய ரேகைகளாகும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த பிறவிக்கு மட்டும் இல்ல, எடுக்க போற எல்லா பிறவிகளுக்கும் இது பாக்கியத்தை கொடுக்க போற ரேகைகள் ஆகுன்றாரு. தந்தை அழிவற்றவர் மற்றும் பாக்கிய ரேகைகளும் அழிவற்றதாகும். பாபா எப்படி அழிவற்றவரோ அவர் கொடுக்குற, அவரால் நமக்கு கிடைச்ச இந்த ரேகைகள், பாக்கிய ரேகைகள் எல்லாமே அழிவற்றது அப்படின்றாரு. அதை பார்த்தார்ல, நெத்தியில அந்த ஜோதி ஜொலிக்குது, வாயில புன் சிரிப்பு, நம்மளை ஒன்னொன்னா வர்ணிச்சார் இல்லையா. இப்போ நம்மளை அந்த மாதிரி அவர் பார்க்குறாரு. கண்ணுல வந்து ஆன்மீக தன்மை தெரியுது. இது எல்லாமே கைகள்ல பாக்கியம் நிறைஞ்சிருக்குது, பாபா கொடுத்த எல்லா பாக்கியங்கள். இது எல்லாமே அழிவற்றதுன்றாரு. இந்த நேரத்தில் சிரேஷ்ட காரியத்தின் ஆதாரத்தில் அனைத்து ரேகைகளும் இப்போ பிராப்தியாக கிடைக்கிறது. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதுதான், அதன் தான் பிரம்மன் தலையெழுத்து எழுதிட்டான்னு சொல்லுவாங்கல்ல, என் தலையெழுத்து கிரிக்கிட்டான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையில இந்த நேரத்துல சங்கமயுகத்துல எந்த அளவுக்கு நம்ம பாபா நம்புறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ரீமத் படி நடக்கிறோமோ அதோட ஆதாரத்துலதான் நமக்கு பிராப்தியா கிடைக்குது. ஒவ்வொரு பிறவிக்கும் இது கிடைக்குதுன்றாரு. இந்த நேரத்திற்கான முயற்சி அநேக பிறவிகளின் பிராப்தியை உருவாக்கி விடுகிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த பிராப்தி அநேக பிறவிகளுக்கு அடைய வேண்டுமோ அதை பாப்தாதா இந்த நேரத்தில் இந்த பிறவின் முயற்சியை பார்க்க விரும்புகின்றார். இப்ப எல்லா குழந்தைகளுக்குமே என்னென்னலாம் அவங்க அடையணுமோ அதை பாபா இப்பயே பாக்குறாரு. இப்ப இந்த பிறவின் முயற்சியில பாக்குறாரு. எதிர்காலத்துக்கு மட்டுமல்ல, இப்போதே இந்த அனைத்து ரேகைகளும் சதா அனுபவமாகணுன்றாரு. இது வந்து எதிர்காலத்துலன்னு இல்லை, இப்பயே நம்ம பிகே ஆன பிறகு நம்ம எவ்வளவு மாறி இருக்கிறோம், நமக்கு எவ்வளவு வாழ்க்கை மாறி இருக்குது, அதெல்லாமே அனுபவம் ஆகணுன்றாரு. முன்ன மாதிரி நம்ம இல்லை, நம்ம எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கிறோம், நமக்கு பாபா கூட இருக்கிறாரு. அப்ப வாழ்க்கையே மாறி இருக்குது இல்லையா, அதை வந்து சதா இப்ப அனுபவம் ஆகணுன்றாரு. ஏனெனில் இப்போதை இந்த தெய்வீக சம்ஸ்காரம் உங்களது புது உலகை உருவாக்கி கொண்டிருக்குது. அதோட தெய்வீக குணங்களும் இப்ப தாரணை ஆகணுன்றாரு. அன்பா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, எல்லாருக்கூடயும் சகயோகம் பண்றது, எல்லாருக்கும் நல்லது செய்யறது, எப்படி நம்ம எல்லாரும் ஒருத்தவங்க அன்பா பழகிறது, இது எல்லாமே தேவதைகளுடைய சம்ஸ்காரம்.
இது இப்பவே வந்து நமக்கு அது வந்து உருவாகணும் அப்படின்றார். எனவே சோதனை செய்யுங்க. இப்ப செக் பண்ணுங்க. சோதனை செய்ய வருகிறது தானே. தனக்குத்தானே சோதனையாளராக இப்ப ஆகுங்க. இப்ப மத்தவங்கள செக் பண்ண வேணாம். நம்மள ஏன்னா நம்ம தானே மாறி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம மாறினா எல்லாரும் மாறிடுவாங்க. அதனால நம்மள நாமே செக் பண்ணணுன்றார். அனைத்து பாக்கிய ரேகைகளும் இப்பொழுதே அனுபவம் ஆகுதா அப்படின்னு கேக்குறாரு. இப்பயே எனக்கு எல்லாம் கிடைச்ச ஒரு அனுபவம் வருதா, இந்த பிராப்திகள் கடைசியில் தான் தென்படும் என்று நினைக்கவில்லை தானே. அப்படி இல்ல, சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி அப்பதான் நமக்கு எல்லாம் கிடைக்கும், இப்போ ஒண்ணும் கிடைக்காது, அப்படிலாம் கிடையாது. இப்பொழுதே அனுபவம் ஆகணுன்றாரு. கடவுள் கிடைச்சிட்டாரா எல்லாமே. அதனாலதான் உன்னை அடைந்து உலகையே அடைந்தேன்ற பாட்டு கூட பாடிருக்காங்க, பக்தியில பாடியிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, நம்ம வந்து எவ்வளவு இப்ப கடவுள் கூடவே இருக்கிறாருன்னும் போது அந்த பிராப்தியும் நமக்கு கூடவே இருக்குது இல்லையா. பிராப்தியும் இப்போது இருக்கிறது, வெகுமதியும் இப்போதே அனுபவம் செய்ய வேண்டும்ன்றாரு. எதிர்கால உலகின் சம்ஸ்காரத்தை இப்போது நடைமுறை வாழ்க்கையில் அனுபவம் ஏற்படணும்ன்றாரு. அதாவது இப்ப சொர்க்கத்துல போய் நம்ம எல்லாரும் வாழ போறோம். அங்க எவ்வளவு ஒற்றுமையா எவ்வளவு நம்ம வந்து சுயராஜ்ய அதிகாரியா இருந்து எல்லாமே நமக்கு கீழ்ப்படியும். தலை அதாவது இயற்கையே தலை வணங்கும். அந்த மாதிரி இங்கேயே நம்ம வந்து அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு வரணும். ஆக எதை சோதனை செய்ய வேண்டும். எதிர்கால உலகின் சம்ஸ்காரத்தை மகிமை செய்றீங்க. எதிர்கால உலகில் ஒரு ராஜ்யம்தான் இருக்கும், அந்த உலகம் நினைவிருக்கிறது அல்லவா அப்படின்றாரு. இப்ப புது உலகம் சொர்க்கம் எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா. அங்க ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம். லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் தான் நடக்கும், வேற எந்த கண்டமும் இருக்காது, எந்த ராஜ்யமும் இருக்காது. எத்தனை முறை நீங்க அந்த உலகுல ராஜ்யம் செஞ்சிருக்கிறீங்க, நினைவிருக்கிறதா அப்படின்னு கேக்குறாரு. அல்லது நினைவுபடுத்தும் போது நினைவுக்கு வருகிறதா, உங்களுக்கு சதா நினைக்க முடியுது. அதாவது போன கல்பத்து மாதிரினே நான் இந்த கல்பமும் போயிட்டு உலகத்தையே ராஜ்யம் பண்ண போறேன் அப்படின்னு நினைவுக்கு வருதா, இல்ல பாபா வந்து முரளியில சொல்லும் போது தான் நினைவுக்கு வருதான்னு கேக்குறாரு. எப்படி இருந்தோம் என்ற நினைவு இருக்கிறது தானே, ஆனால் அதே சம்ஸ்காரம் இப்போதைய வாழ்க்கையில் வெளிப்படையான ரூபத்தில் இருக்கிறதா. இப்ப அந்த சொர்க்கத்துல நம்ம நடிக்க போறோம்னா இங்கேயே மாறிதான் போகணும். அங்க போய் நான் மாறிடுவேன் அப்படி கிடையாது. இங்கேயே வெளிப்படையான ரூபத்துல அந்த சம்ஸ்காரம் எமர்ஜ் ஆகுதா. எனவே இப்ப செக் பண்ணுங்க. இப்போது மனதில், புத்தியில், சம்பந்தம் தொடர்பில், வாழ்க்கையில் ஒரே ராஜ்யம் இருக்கிறதா, அல்லது சில நேரம் ஆத்மாவின் ராஜ்யத்தின் கூடவே மாயாவின் ராஜ்யமும் இல்லை தானே அப்படின்ட்டு பாபா கேக்குறாரு. இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, ரெண்டு கட்ட நிலையில இருக்கா. ஒரு டைம் ஆத்மா ராஜா சீட்ல உட்காந்துருக்க மாதிரி கட்டளை இடுது, கர்மேந்திரங்கள் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வருது. ஒரு டைம் வந்து இந்த கர்மேந்திரங்கள்லாம் இஷ்டத்துக்கு ஆடுது, மனசு புத்தியே இஷ்டத்துக்கு ஓடுது, அந்த மாயா பக்கம் போகுது. மாயாவோட ராஜ்யம் இருக்குதா நம்ம வாழ்க்கையில அப்படின்னு கேக்குறாரு. எதிர்கால வெகுமதியில் ஒரே ஒரு ராஜ்யம் தான் இருக்கும், ரெண்டும் இருக்காதுன்றாரு. ஆனா எதிர்காலத்துல சொர்க்கத்துல ஆத்மாவனுடைய ராஜ்யம் தான் இருக்கும். சுயம் ஆத்மா ராஜா சீட்ல உட்காந்துரும். எல்லாருமே நம்ம உடல் உணர்வுல இருக்க மாட்டோம், ஆத்ம உணர்வுல இருந்து காரியம் செய்வோம். உடல் நம்மன்னே நமக்கு தெரியாது. நம்ம ஆத்மா இந்த ஒரு கருவி, அதாவது உடல் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், அதுல நம்ம உட்காந்துருக்கோம், இதை இயக்குறோம் அப்படின்ற உணர்வுல தான் எல்லாருமே இருப்பாங்க. ஆனா இங்க நம்ம இந்த உடல் நினைச்சிட்டு நம்ம ஆத்மான்றதே மறந்துட்டு இந்த உடலுக்கான விஷயங்களை தான் வாய் இஷ்டத்துக்கு அது இஷ்டத்துக்கு பேசுது. வாய் கண்ட்ரோல்ல இல்ல, கை கண்ட்ரோல் இல்ல, எல்லாமே நம்ம உடம்புன்னு நினைச்சுக்கிறதுனால தான் இங்க வந்து ராஜ்யம் வேற மாதிரி இருக்குது. அங்க வந்து ஆத்மாவனுடைய ராஜ்யம் தான் நடக்கும், ரெண்டு ராஜ்யம் அங்க இருக்காதுங்க. இங்க சில டைம் பாபா நம்ம நம்பிக்கையான பிறகு பாபா நினைவுல இருக்கும்போது நம்ம நல்ல காரியங்கள் செய்யறோம். சில டைம் பாருங்க மாயாவசமாகி தப்பு பண்ணிடும். அதை கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் மாயாவசமாகி பயப்படுறது, கவலைப்படுறது, இதெல்லாம் மாயாவசம். இதெல்லாம் ரெண்டு கட்டா மாதிரி நம்ம இருக்கிறோன்றார். எனவே இப்பொழுதும் ரெண்டு ராஜ்யம் கிடையாது தானே அப்படின்னு கேக்குறாரு. பாபா எப்படிலாம் கேக்குறாரு பாருங்க. இப்ப ரெண்டுமே இருக்குதா, அப்ப நம்ம அங்க போறோம்னா அது மாதிரிலாம் ஆகணும். அப்ப இங்கேயே ஒரு ராஜ்யமா நீங்க கொண்டு வரணும்ன்றாரு. திடீர்னு மாயாவசமாகி மாயாவோட ராஜ்யத்துல வாழறது, திடீர்னு பார்த்தா பாபா சொல்ற மாதிரி கேக்குறது, அப்படி இல்ல தானே அப்படின்னு கேக்குறாரு. எதிர்கால ராஜ்யத்தில் ஒரு ராஜ்யத்தின் கூடவே ஒரு தர்மம் தான் இருக்கும். அந்த தர்மம் எது, சம்பூர்ண தூய்மையை தாரணை செய்யும் தர்மம் ஆகுன்றாரு. எதிர்காலத்துல அப்படி கிடையாது, ஒரு ராஜ்யம் ஒரு தர்மம் தான் இருக்கும். என்ன தர்மம்னா சம்பூர்ண தூய்மை, அதாவது எண்ணம் சொல் செயல்ல தூய்மை தான் இருக்கும். நம்ம பேசுற வார்த்தையில இருந்து நம்ம செயல்ல இருந்து தூய்மையா இருக்கும். எனவே இப்போது சோதனை செய்யுங்க, தூய்மை முழுமையாக இருக்கிறதா. கனவுல கூட அசுத்தத்தின் பெயரடையாளம் கிடையாது. கனவுல கூட அந்த 5 விகாரம் வரக்கூடாது. பாபா நினைவு, சொர்க்கம் இப்படிதான் வரணும். தூய்மை என்றால் சங்கல்பம், வார்த்தை, செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் ஒரே ஒரு தாரணை தான் சம்பூர்ண தூய்மை ஆகும்ட்டு பாபா சொல்றார். பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும். தன்னை சோதனை செய்ய வருகிறதா. யாருக்கு சுய சோதனை செய்ய வருகிறதோ அவர்கள் கை உயர்த்துங்க. இப்ப உங்களை செக் பண்ணுங்க, அடுத்தவங்கள கிடையாது, நம்மள நாமே செக் பண்ண. நான் சம்பூர்ண தூய்மையா ஆயிட்டேனா, எனக்கு தாரணை இருக்கு, அந்த முரளி கேட்டு கேட்டு நான் மாறிட்டே வரேனா, கடவுளே வந்து மாத்திட்டு இருக்கிறாரு, நான் மாறிட்டே வரேனா அப்படின்னு செக் பண்ணுங்க.
வருகிறதா அல்லது செய்கிறீர்களா கேட்கிறார். செய்கிறீர்களா? ஆசிரியர்களுக்கு வருதா? இரட்டை அயல்நாட்டினருக்கு வருகிறதா? ஏன்? இப்போதைய தூய்மையின் காரணத்தினால் உங்களது ஜட சித்திரத்தின் மூலமும் தூய்மையை தான் கேட்குறாங்க. நம்ம இப்போ தூய்மையா இருந்து நம்ம எல்லாருக்கும் சோபானே வச்சு என்னை கல்லால் அடிச்சாலும் எனக்கு பின்னாடி எனக்கு முதுகுல குத்துனாலும் நான் உங்களுக்கு நல்லதுதான் நினைப்பேன் அப்படின்னு பாபா சொல்லி கொடுத்துருக்காருல்ல. நம்ம நல்லது நினைக்கிறோம் இல்லையா? அந்த கை வந்து ஆசீர்வாதம் பண்ணுது. அந்த ஜட சித்திரத்தின் கைகள் பாருங்க. அந்த சாமி வந்து திருடன் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணும், கெட்டவன் வந்தாலும் நல்லவன் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணா அந்த சிலை. ஏன்னா அந்த சிலைக்கு தெரியாது இல்லையா, அது ஜட சிலை. நம்மளுடைய அந்த இப்போதைய தூய்மையின் காரணத்தினால்தான் அந்த ஜட சிலையை உருவாகி இருக்குது. ஏன்னா இப்பதானே பாபா சகிச்சுக்க சொல்றாரு. உங்க கூட நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, முதுகுலையும் குத்துவாங்க. இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு கூட ஆசீர்வாதம் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு இல்லையா? ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. இந்த தாரணையின் காரணமாக தான் நம்மளுடைய ஜட சித்திரம் வந்து அந்த மாதிரி உருவாகி இருக்குது. தூய்மை என்றால் ஒரே தர்மம் இப்போது ஸ்தாபனை ஆகிறது, அது எதிர்காலத்திலும் நடைபெறுகிறது என்றார். அதே போன்று எதிர்காலத்திற்கு என்ன மகிமை இருக்கிறது? ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் மற்றும் சுகம், சாந்தி, செல்வம், அகண்ட சுகம், அகண்ட அமைதி, அகண்ட செல்வம் அங்க இருக்கும். அதாவது சுகம்னா அப்படியே அழிஞ்சு போற சுகம் கிடையாது, அது அளவில்லாத சுகம், அளவில்லாத அமைதி, அளவில்லாத செல்வம் வந்து அங்க சொர்க்கத்துல இருக்கும். அங்க ஒரே தர்மம், ஒரே ராஜ்யன்றதுனால தான் அந்த மாதிரி இருக்கும். எனவே இப்போதே உங்களது சுயராஜ்யத்தின் வாழ்க்கையில் அது உலக ராஜ்யம், இது சுயராஜ்யம், சோதனை செய்யுங்கன்றார். பாருங்க, அது உலக ராஜ்யம். இங்க நம்ம கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, காலு நம்ம சுயம் அடக்கணும், மனசு புத்தியை அடக்கணும். ஆத்மா ராஜா சீட்ல உட்காந்து தன்னைத்தான் கண்ட்ரோல் பண்ணும் போதுதான் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்க உலக ராஜ்யம், ஆனா இங்க சுயராஜ்யம். சோதனை செய்யுங்கன்றாரு. அழிவற்ற சுகம், பரமாத்ம சுகம் அழிவற்ற அனுபவம் ஆகிறதா அப்படின்னு கேக்குறாரு. ஏதாவது சாதனம் அல்லது ஏதாவது தீர்வின் ஆதாரத்தில் சுகம் அனுபவம் ஆகவில்லையா? அதாவது எனக்கு ஒரு பாபா தான், அவரு கூட இருந்தா போதும், வேற எதுவும். இந்த அர்ஜுனன் சொன்னார்ல, எனக்கு அக்ரோனி சேனையெல்லாம் வேணாம் வேணாம் கிருஷ்ணா, எனக்கு நீ போதும் கிருஷ்ணா, நீ இருந்தா போதும், நான் உலகையே ஜெயிப்பன்ட்டு கிருஷ்ணரை மட்டும்தான் கேட்டார். துரியோதனன் அந்த அக்ரோனி சேனை போதும், நீ வேணான்னு சொல்லிட்டாரு, தோத்துட்டாரு இல்லையா? அது மாதிரி இப்போ நமக்கு ஏதாவது சாதனை, எனக்கு இந்த ஃபோன் வேணும், ஃபோன் இருந்தா போதும், நான் சேவை பண்ணிட்டு இருப்பேன், ஃபோன் இருந்தா போதுமா? ஃபோனு ஏதாவது ஒரு தீர்வின் ஆதாரத்துல சுகம் அனுபவம் ஆகுதா? எதையாவது பிடிச்சி வச்சிருக்கிறீங்களா? ஆனா பாபா மட்டும்தான், பாபா தான் எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு அந்த அழிவற்ற சுகம் அனுபவம் ஆகுதா அப்படின்றாரு. பரமாத்மா சுகம் அனுபவம் ஆகுதா, இல்ல சாதனத்தின் ஆதாரத்துல சுகம் அனுபவம் ஆகலையா? ஃபேன் இருந்தாதான் என்னால் நிம்மதியா இருக்க முடியும், இந்த கரண்ட் இல்லைன்னா எனக்கு டென்ஷன் ஆகுது, கரண்ட் இல்லைனாலும் பாபா இருக்கிறாரு, பாபா இருந்து எனக்கு பார்த்துக்குவாரு, எல்லாத்தையும் செய்வாரு அப்படின்னு அனுபவம் ஆகுதா? இல்ல டிவி இருக்கணும், இல்ல ஃபோன் இருக்கணும், ஃபோன் இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியுது, ஃபோன் இல்லைன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு ஆதாரத்துல இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பரமாத்மா சுகம்தான் முன்னிலையில இருக்கணும், மற்ற சுகங்கள்லாம் ஒத்தி வைக்கணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏதாவது காரணத்தினால் சில நேரம் துக்கத்தினாலே அனுபவம் ஆகக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப ஏதாவது ஒரு காரணம், உடம்பு சரியில்லை, அது உடம்பு படுத்துது, அந்த ரீசன்னால துக்கம் வரக்கூடாது. அப்ப கூட நம்ம பாபா நினைவுல சந்தோஷமா தான் இருக்கும். பெயர், மரியாதை, புகழின் ஆதாரத்தில் சுகத்தின் அனுபவம் ஏற்படவில்லை தானே, ஏன் அப்படின்னு கேக்குறாரு. சிலர் நல்லா புகழறாங்க, ஐயோ இவங்கள மாதிரி ஆகாது, இவங்க எப்படியெல்லாம் சூப்பரா சேவை செய்யறாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மள புகழறாங்க, இவங்கள மாதிரி ஆகாது. மரியாதை, பேர், புகழ், மரியாதை, அதோட ஆதாரத்தை நம்மள புகழ்ந்துட்டாங்க, உடனே உச்சி குளிருது நமக்கு. அப்படியே நமக்கு வந்து என்ன ஆகுது, அப்படியே பெருமிதம் வந்துடுது. இந்த லோகத்துல, அதாவது கலியுகத்துல புகழறாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அதன் ஆதாரத்துல சுகம் வருதா அப்படின்னு கேக்குறது. இந்த பெயர், புகழ், மரியாதை, சாதனம், தீர்வு அழியக்கூடியவைகள், இதெல்லாம் அழியக்கூடியது, அல்ப காலத்திற்கானது. இன்னைக்கு புகழ்வாங்க, நாளைக்கு அவங்களே பின்னாடி போய் திட்டுவாங்க, அதெல்லாம் அல்ப காலத்திற்கானது. எனவே அழியக்கூடியவர்களின் ஆதாரத்தில் அழிவற்ற சுகம் கிடைக்காதுன்றார். இங்க இருக்கிற இந்த அழியக்கூடிய பொருள் மூலமா கிடைக்கிற சுகம் வந்து நிலைக்காதுன்றார். சோதனை செய்து கொண்டே இப்ப செல்லுங்க, இப்ப செக் பண்ணுங்க, எனக்கு எதுல போகுது புத்தி, பாபாவை தவிர வேற எதுலயாவது போதே, அது வந்து நிலையற்றது இல்லையா? நிலையானது பாபா தான், நிலையானவர் பாபா தான். இந்த நிலையற்றதின் மேல எனக்கு புத்தி போகுதா, செக் பண்ணுங்க. இப்பொழுதே கேட்டுக்கொண்டே செல்லுங்கள் மற்றும் தனக்குள் சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். அப்போதுதான் இப்போதைய சம்ஸ்காரத்தின் எதிர்கால உலகின் வெகுமதிக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குது என்பது உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க செக் பண்ணாதானே தெரியும் எனக்கு எதுல போது புத்தின்னு. ஆத்மா செக் பண்ணாதான் இப்போதைய நம்மளுடைய சம்ஸ்காரத்துக்கும் எதிர்கால உலகின் சம்ஸ்காரத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் நமக்கு தெரிய வரும்ன்றாரு. நீங்கள் அனைவரும் பிறப்பு எடுத்ததும் பாப்தாதாடும் உறுதிமொழி செய்திருக்கிறீங்க. பிகே ஆனோன்னு என்ன சொன்னோம் தெரியுமா? பாபா கேக்குறாரு, என்ன சொன்னீங்க? உறுதிமொழி நினைவு இருக்கிறதா அல்லது மறந்துட்டீங்களா?
நாம் அனைவரும் தந்தைக்கு துணையாக இருந்து விஸ்வ கல்யாணக்காரியாகி புதிய சுகம் சாந்தி நிறைந்த உலகத்தை உருவாக்குவோம்ட்டு சொன்னோம்மா நம்ம. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த வாக்குறுதி பாபாட்ட. பாபா உங்களுக்கு துணையா இருந்து நாங்க சொர்க்கத்தை கொண்டு வருவோம், சுகம் சாந்தி நிறைந்த உலகத்தை உருவாக்கும். நினைவிருக்கிறதான்னு கேட்கிறாரு. தனது உறுதிமொழி நினைவிருக்கிறதா? நினைவிருக்கிறது எனில் கை உயர்த்துங்க. உறுதிமொழி உறுதியாக இருக்கிறதா அல்லது சிறிது குழப்பம் ஆகிறதா கேட்கிறார் பாபா. இப்போது பரமாத்மா சம்ஸ்காரத்தின் மூலம் புது உலகை உருவாக்கக்கூடியவர்கள் நீங்க. எனவே இப்போது முயற்சி மட்டும் செய்யாமல் முயற்சிக்கான வெகுமதியை இப்போதே நீங்க அனுபவம் செய்யணும். அதாவது நான் முயற்சி தானே பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதிர்காலத்துலதான் எனக்கு பிராப்தி கிடைக்கும், இப்பயே கிடைக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போவே அந்த சுகத்தின் அனுபவம் நீங்க அனுபவம் பண்ணணும். வெகுமதி, முயற்சிக்கான வெகுமதி இப்பவே நமக்கு அனுபவம் செய்யணும். சுகத்தின் கூடவே அமைதியையும் செக் பண்ணுங்கன்றாரு. அசாந்தியான சூழ்நிலையிலும் அசாந்தியின் வாயுமண்டலத்திலும் அமைதி கடலான குழந்தைகள் நீங்கள் சதா தாமரை மலர் போல அசாந்தியையும் சாந்தியான வாயுமண்டலமாக மாற்றிவிட முடிகிறதா அப்படின்ட்டு கேட்குறாரு. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரே கூச்சம் கத்துறாங்க எல்லாரும். ஏதோ ஒரு ஸ்கூலுக்கே போனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரே கத்திக்கிட்டு ஒரே அப்படிதான் இருக்குங்க இப்போ இருக்கிற பசங்களாம். அசாந்தியான வாயுமண்டலம் இருக்குதுன்னா நம்ம அங்க போறோம். நம்ம ஆனா அவங்களோட சேர்ந்து நம்மளும் அமைதியற்ற நிலையில வரக்கூடாது. நம்ம தாமரை மலர் போல இருந்து அந்த மாதிரி இடத்துலயும் அசாந்தியான வாயுமண்டலத்தை சாந்தியாக நம்மளால அமைதியா, நம்ம போனோடனே அவங்க அமைதியாயிடணும். அந்த மாதிரி நம்மளால மாற்ற முடியுதா அப்படின்னு கேட்கிறாரு. அமைதியான வாயுமண்டலத்தில் நீங்கள் அமைதி அனுபவம் செய்தீங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்ப சென்டருக்கு போறோம், அங்க சைலன்ஸா இருக்குது, நம்மளும் சைலண்டா இருந்தோம், அது ஒன்றும் பெருசு இல்லை. ஆனால் உங்களது உறுதிமொழி என்ன தெரியுமா? அசாந்தியை சாந்தியாக மாற்றக்கூடியவர்கள் நீங்க தான். எனவே செக் பண்ணுங்க. இப்ப நம்ம கிட்ட அவ்வளோ பவர் இருக்குதா? அமைதி சக்தி நம்ம கிட்ட அவ்வளோ இருக்கு. நம்ம போற இடம்லாம் அமைதி பரவணுன்றாரு. சோதனை செய்து கொண்டிருக்கிறீங்க தானே, மாற்றம் செய்யக்கூடியவர்கள் வசமாகவில்லை தானே அப்படின்னு கேக்குறாரு. நம்ம தான் மாத்தணும், நம்மளே போயிட்டு வசமாயிக்க கூடாதுல்ல. ஒரு இடத்துக்கு போறோம், அங்க இருக்கிறவங்க மாதிரி நம்ம மாறக்கூடாதுல்ல. நம்மள மாதிரி அவங்கள மாற்ற முயற்சி செய்யணும். முயற்சி செய்யணும்னா கண்ட்ரோல் பண்றது கிடையாது, நம்மளை பார்த்து அவங்களுக்கே பிடிக்கணும், இவங்கள மாதிரி நம்ம இருக்கணும் சைலண்டா அப்படின்ட்டு. மாற்றம் செய்யக்கூடியவர்கள் நீங்க. மாற்றம் செய்பவர்கள் ஒருபோதும் வசமாக முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. அவங்கள மாதிரி நம்மளால மாற முடியாது, நம்மள மாதிரி அவங்கள மாற்றணும் அப்படின்றார். அதே போன்று செல்வம், அழிவற்ற செல்வம், சுயராஜ்ய அதிகாரிகளின் செல்வம் எது? பாபா சொல்றாரு. அதே மாதிரியே நமக்கு பணம், அந்த பணம்ன்றது செல்வம். செல்வம்ன்றது நமக்கு அழிவற்றது, புத்தியில இருக்குது எல்லாமே, ஞானம், இதெல்லாம் தான் நமக்கு செல்வம். அந்த அழியக்கூடிய செல்வம் கிடையாது. சுயராஜ்ய அதிகாரிகளின் செல்வம் எதுனா ஞானம். நம்ம புத்தியில ஞானம் இருக்கு, குணம், பாபாவுடைய குணங்கள் மற்றும் சக்திகள் தான் சுயராஜ்ய அதிகாரிகளின் செல்வங்களாகும். இதை தான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போறோம். போகும்போது வெறுங்கையோடு நம்ம போக மாட்டோம். நம்ம புத்தி நிறைய ஞானம், குணங்கள், செல்வங்கள்லாம், நம்ம குணங்கள், சக்திகள்லாம் நம்ம பாபாட்ட இருந்து வாங்கியிருக்கிறோம் இல்லையா, யோகா பண்ணி முரளி படிச்சு. இதை தான் நம்ம போகும்போது எடுத்துட்டு போறோம். மற்றவங்க எல்லாம் வெறும் கையோட போவாங்க, இறக்கும் போது நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறோம். இதுதான் சுயராஜ் அதிகாரிகளின் செல்வங்களாகும். எனவே இப்ப செக் பண்ணுங்க, ஞானத்தின் முழு விஸ்தாரத்தையும் சார ரூபத்தில் தெளிவாக அறிந்திருக்கிறேன் தானே. இப்ப ஞானத்தோட விஸ்தாரம் என்ன, அதை நான் சாரமா புரிஞ்சிருக்கிறேன் தானே செக் பண்ணுங்க. ஞானம் என்றால் சொற்பொழிவு செய்யறது, கோர்ஸ் கொடுப்பது மட்டுமல்ல. இப்ப ஞானம்னா இப்ப முரளி எடுக்கிறோம், மத்தவங்க சொல்றோம், கோர்ஸ் எடுக்கிறோம், இது மட்டும் ஞானம் கிடையாது. ஞானம்னா புரிஞ்சுக்கிறது. முரளியை கேட்டு அந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் ஞானம். புரிஞ்சுக்கிட்டாலே புத்திசாலி. ஞானம் என்றால் புத்திசாலி. ஆக ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயல் ஞானம் நிறைந்தவராகி செய்யறேன். அந்த ஞானத்தை வாழ்க்கையில அப்ளை பண்றேன்னா, என் எண்ணத்துல, என் வார்த்தையில, என்னோட செயல்ல ஞானம் நிறைந்தவராகி இப்ப செய்யறேன்னா, ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் வாழ்க்கையில அப்ளை பண்றேன்னா, அனைத்து குணங்களும் நடைமுறை வாழ்க்கையில் வெளிப்படையாக இருக்கிறதா? இப்ப குணங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில தெரியுதா, இல்ல பழையபடியே நம்ம இருக்கிறோமா? பிகே ஆகிறதுக்கு முன், பிகே ஆகிறதுக்கு பின்னுன்னு வச்சுக்கோங்க. பிகே ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா அதே மாதிரி நான் இருக்கிறேன்னா, இல்ல பின் ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? குணங்கள்லாம் நான் நடைமுறை வாழ்க்கையில என்னை பார்த்தா தெரியுதா மாறி இருக்கிறேன் அப்படின்றது. அப்புறம் என் வார்த்தை, சொல், செயல்ல ஞானம் நிறைந்து இருக்குதா முன்ன மாதிரி இல்லாம? இதை நம்ம செக் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் பிகேஸ் நம்மளை நாமே செக் பண்ணிக்கணும். அல்லது இயன்ற அளவு தான் இருக்குதா, இல்லை கொஞ்சம் தான் மாறி இருக்கீங்களா? அதே போன்று சர்வ சக்திகளும் உங்களது பட்டமே மாஸ்டர் சர்வ சக்திவான் தான். சக்திவான் கிடையாது, ஒரு சக்தி மட்டும் என்கிட்ட இருக்குன்னு கிடையாது. என்கிட்ட அஷ்ட சக்திகளும் இருக்குது. மாஸ்டர் சர்வ சக்திவான், சர்வ சக்திவான் தான் நீங்க சக்திவான் கிடையாதுன்றார். ஆக சர்வ சக்திகளும் நிறைந்திருக்கிறீங்களா? மேலும் சர்வ சக்திகளும் சரியான நேரத்தில் வேலை செய்கிறதா அப்படின்னு கேட்கிறாரு.
இப்ப அஷ்ட சக்திகள் பவர்ஸ் கொடுத்துருக்காரு நமக்கு. 8 பவர் ஆத்மால இருக்குது. அந்த ஆத்மால இருக்கிற பவரை தான் பாபா நினைக்க நினைக்க 8 சக்திகள் ஆணோ பெண்ணோ எல்லாருக்குமே வருது. அவரை நினைச்சா வருது. சிவனுடைய சக்திகள், அதன் மூலம் தான் மாற்றம் ஏற்படுது. அந்த சக்திகள் உங்களுக்கு வேலை செய்தா? கரெக்ட் டைமுக்கு நீங்க கூப்பிடுறீங்க, பொறுமை சக்தியா வா, நான் வருதா கேக்குறாரு பாபா. ஒரு டென்ஷனான சூழ்நிலை, யாரோ உங்களை கோவப்படுத்திட்டு இருக்கிறாங்க, நீங்க பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, பொறுமை சக்தியே வான்னு கூப்பிடுறீங்க, வருதா கேக்குறாரு. சரியான நேரத்தில் ஆஜராகிறதா அல்லது நேரம் முடிந்த பிறகு நினைவுக்கு வருகிறதா? அப்புறம் நம்ம எல்லாம் கத்தி முடிச்சு மாத்தோம், அவங்கள்ட்ட டென்ஷன் ஆகி அவங்க கத்துறாங்க, நம்மளும் கத்திட்டோம், நமக்கு பொறுமையே போயிடுச்சு, அந்த அளவுக்கு கத்திட்டோம், அப்புறம் தான் பொறுமை சக்தியே வருதுன்னா அது வேஸ்ட் இல்லையா? அது வர்றதே வேஸ்ட். எனவே சோதனை செய்யுங்க. 3 விஷயங்களும் ஒரே ஒரு ராஜ்யம், ஒரே தர்மம் மற்றும் அழிவற்ற சுகம், சாந்தி, செல்வம். ஏனெனில் இப்போதைய சுயராஜ்யத்திற்கான நேரத்தில் செய்யும் அனுபவம் புது உலகில் இருக்க முடியாதுன்றாரு. இந்த அனுபவம் அங்க கிடைக்காது. இங்க இந்த பழைய உடல்ல, பழைய உலகத்துல ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியா இருந்து இங்க எவ்வளவு நம்ம அனுபவம் செய்யறோம் பாபா கூட, அந்த பரம சுகத்தையே அனுபவம் பண்றோம் இல்லையா? அது சொர்க்கத்துல கூட கிடைக்காது. இப்போது இந்த அனைத்து விஷயங்களின் அனுபவம் செய்ய முடியும். இப்ப இதெல்லாம் நீங்க பொறுமை சக்தியை வான் கூட்டா வரணும், அதெல்லாம் நீங்க அனுபவம் பண்ணி பார்க்கணுன்றாரு. ஒரு ஒரு சக்தியா நீங்க இவ்வளவு நாள் யோகா பண்ணீங்கல்ல, இப்ப அந்த சீட்ல உட்காருங்க, உட்கார்ந்து எல்லாத்தையும் அனுபவம் பண்ணுங்கன்றாரு. இப்போதுல இருந்தே இந்த சம்ஸ்காரம் வெளிப்படும் போதுதான் அநேக பிறவிகள் வெகுமதியின் ரூபத்தில் நடைபெறும். இப்ப நம்ம என்ன செய்யறோமோ, எல்லாத்தையும் அனுபவம் பண்றோமோ, அமைதியை நீங்க அப்படியே கூப்பிட்டு பாருங்க. சைலண்ட் சக்தி வந்துருச்சு இல்லையா? அப்ப நம்ம அமைதியாயிட்டோம் இல்லையா? நம்ம போற இடம்லாம் அமைதியா ஆகுறாங்களான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. நீங்க போய் நின்னோடனே அந்த இடம் அமைதியாயிடுதான்ட்டு. நீங்க நான் மாஸ்டர் அமைதி கடலா இருந்து எல்லாருக்கும் அமைதியை கொடுக்குறேன்னு மனசுக்குள்ளார நினைங்க, வாயால சொல்ல தேவையில்ல, மனசுக்குள்ளார நினைங்க. அங்க இருக்கிறவங்களாம் அமைதி ஆகுறாங்களான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. இப்பவே இந்த சம்ஸ்காரத்தை வெளிப்படும் போதுதான் எதிர்காலத்திலயும் அது வெளிப்படுன்றாரு. தாரணை செய்து கொண்டிருக்கிறோம், நடந்து விடும், கடைசி நேரம் வந்தால் ஆகிவிடுவோம் என்று நினைக்க கூடாது. சிலர் சொல்றாங்கல்ல, பாபா கடைசியா நான் மாறிடுவேன், கடைசியெல்லாம் மாற முடியாது, 6ல் விளையாது 60ல் விளையாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? நம்ம சின்ன வயசுலயே திருந்தணும்னா வயசாகி எப்படி திருந்துவாங்க? அந்த மாதிரி இப்பவே பிகே ஆயிட்டு இப்போ உடனே செய்யலைன்னா கடைசியில நான் மாறிடுவேன் பாபா, அதெல்லாம் முடியாது, கடைசியிலலாம் நமக்கு மாற மாட்டோன்றாரு பாபா. இப்போல இருந்தே இந்த சம்ஸ்காரத்தை கொண்டு வாங்க. நீண்ட காலம் என்று பாப்தாதா முன்கூட்டியே நமக்கு சைகை கொடுத்துட்டாரு. ஏற்கனவே சொல்லியிருந்தாரு, நீண்ட கால பயிற்சி தான் கடைசியில உதவும். டக்குன்னு நான் கடைசியில இப்போ அப்படியே பூகம்பம் வந்துருச்சு, கடைசியில நம்ம உட்காந்துக்கிறோம், உடனே பாப்பான்னொடனே போயிடுவோமா? ஆத்ம உணர்வை கொண்டு வந்திருக்கணும். ஆத்ம உணர்வை கொண்டு வந்து பயிற்சி பண்ணி 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 அந்த டைம் ஒரு செகண்ட் பாபாட்ட போற புத்தி எங்கேயும் அலைப்பாயாம டக்குன்னு பறந்தாம போனாதான் தப்பிப்போம். இல்லைன்னா இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துக்கு போன்னு நமக்கு பாபா தான் சொல்லுவாரு, அந்த டைமுக்கு டச் ஆகி போக முடியும். எதுவுமே நம்ம செய்யாம திடீர்னு பாபா பாபான்னு கத்துற மாதிரி அந்த பக்தியில கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுவோம், இல்லைன்னா கடைசி டைம்ல. அதனால நீண்ட கால பயிற்சின்ட்டு பாபா நமக்கு சொல்லிட்டாரு. இப்போதைய பயிற்சி நீண்ட கால பிராப்திக்கு ஆதாரமாகின்றார். கடைசியில் ஆகிவிடேன் என்று நினைக்க கூடாது. கடைசியில நான் மாறிடுவேன், கடைசியில லட்சுமி நாராயண ஆகிதான் இந்த உடலை விட்டு போவான், அப்படிலாம் கிடையாது. இப்பொழுதே அந்த பயிற்சி பண்ணணுன்றார். ஆகிவிடுவேன் என்றல்ல, ஆகியே தீருவேன். ஏன்? சுயராஜ்யத்தின் அதிகாரம் இப்போது நீண்ட கால பயிற்சியாக இருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நீங்க சுயராஜ்ய அதிகாரி உடல் மனம் பொருள் எல்லாத்தையும் நீங்க அதிகாரம் பண்ணணும், எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும், சுயத்தை அடக்கணும். இது நீண்ட கால பயிற்சியா இருக்கணும். ஒரு பிறவில் அதிகாரியாக ஆக முடியவில்லைன்னு அடிமையாக ஆகிவிட்டால் அநேக பிறவில் எப்படி ஆக முடியும்னு கேட்கிறாரு. இந்த ஒரு பிறவிலே உங்களால அதிகாரியா ஆக முடியல, உங்க உடம்பை அடக்க முடியல, உங்க மனசை அடக்க முடியல, புத்தி அடக்க முடியல, அது இஷ்டத்துக்கு ஆடுதுன்னா அடிமையா இருக்கிறீங்க ஆத்மானா, அப்புறம் எப்படி 21 பிறவிக்கு எப்படி நீங்க சுயராஜ்ய அதிகாரியா ஆக முடியும்? அப்ப ராஜாவா ஆக மாட்டீங்கன்றாரு. ஆகையால் பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அடிக்கடி சைகை கொண்டிருக்கிறாரு, இப்ப கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போது நேரம் தீவிர வேகத்துல போயிட்டு இருக்குது. ஆகையால் அனைத்து குழந்தைகளும் இப்ப முயற்சியாளராக மட்டும் இருக்கக்கூடாது. நான் என்னமோ புருஷார்த்தம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், நான் அமைத வேலையை எழுந்திருக்கிறேன், யோகா பண்றேன், முரளி படிக்கிறேன், அது மட்டும் கிடையாது. முயற்சி தாரணை செய்யணுன்றாரு. தாரணை செய்யணும், அனுபவம் செய்யணும், மற்றவங்களை அனுபவம் செய்ய வைக்கணும், சேவை செய்யணும்ன்றாரு. தீவிர முயற்சியாளரா ஆகணும்ன்றாரு. முயற்சியின் வெகுமதியை இப்போது நீண்ட காலம் அனுபவம் செய்ய வேண்டும். அதாவது நம்ம என்ன முயற்சி பண்றோமோ அதோடைய பிரதிபலனை இப்பவே அனுபவம் செய்யணும். நீண்ட கால பயிற்சி பண்ணி அனுபவம் செய்யணும். தீவிர முயற்சியாளரின் அடையாளம் பாப்தாதா முன்பே நமக்கு சொல்லியிருக்கிறார். தீவிர முயற்சியாளர் எப்படி இருப்பாங்க?
அவங்களுடைய அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து சதா மாஸ்டர் வள்ளலாக இருப்பாங்க. அவங்க மற்றவங்களுக்கு தான் கொடுப்பாங்க, அவங்க வாங்க மாட்டாங்க. சதா மாஸ்டர் வள்ளலாக இருப்பாங்க. பெறுபவர்களாக இருக்க மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டாங்க. மற்றவங்கள்ட்ட போய் எனக்கு அன்பு கொடு, அமைதி கொடு, எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன் அப்படின்னு கூட நான் கேட்க மாட்டாங்க. இவங்க மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் செய்வாங்க, குறிப்பறிஞ்சு செய்வாங்க. அவங்க போய் மற்றவங்கள்ட்ட கையேந்த மாட்டாங்க. எந்த விஷயத்துக்காகவும் பெறுபவர்களாக இருக்க மாட்டாங்க. தீவிர முயற்சியாளர்கள் கொடுப்பவர்களாக தான் இருப்பாங்க. என்னைக்குமே மற்றவங்களுக்கு எல்லாமே குணங்கள்ல இருந்து சக்திகள்ல இருந்து காசோ பணமோ பொருளோ எல்லாம் இவங்க தான் கொடுக்குறவங்களா இருப்பாங்க, எடுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. இவ்வாறு இருந்தால் என்னுடைய முயற்சி இருக்கும், இவர் செய்தால் நானும் இப்படியும் கிடையாது. இவங்க செஞ்சாதான் நான் செய்வேன், இவங்க வந்தாதான் நான் வருவேன், இவங்க இப்படி இருந்தாங்கன்னா தான் நான் முயற்சி பண்ணுவேன், இவர் செய்தால் நானும் செய்வேன், இவர் மாறினால் நானும் மாறுவேன், இவர் மாற வேண்டும், இவர் செய்ய வேண்டும். இது வந்து அவங்களுடைய அடையாளம் கிடையாது, இது வள்ளலின் அடையாளம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம விட்டு கொடுத்து போறோம் இல்லையா, அவங்கதான் தீவிர முயற்சியாளர். ஒருவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் பாப்தாதாவுக்கு சமமாவேன், பிரம்மா பாபாவுக்கு சமமாக செய்வேன். முதலில் நான் அப்படின்னா அதுதான் பிரம்மா பாபாவுடைய பிரம்மா பாபாவுடைய முயற்சி என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலில் நான் தான் எல்லா விஷயத்துலயும். முதலில் குழந்தைகள்னு அவர் சொல்ல மாட்டாரு, இந்த பேர் புகழ் கொண்டா முதல்ல மற்றவங்களை நிறுத்துவார். ஆனா மற்றது எல்லாம் செய்யறது எல்லாமே ஃபர்ஸ்ட் அவரு முதலில் நான், பயிற்சிகள்ல இருந்து எல்லாமே அவர் ஃபர்ஸ்ட் முதலில் நான்ட்டு செஞ்சார். ஆஞ்சி போடுறது, பாபா என்ன சொல்றாரோ அதை செய்யறது எல்லாமே பிரம்மா பாபா ஃபர்ஸ்ட் செஞ்சார். அர்ஜுனன் ஆனார். அந்த மாதிரி அவருக்கு சமமா செய்வேன்ட்டு இருப்பாங்க முயற்சி செய்யற குழந்தைகள். சாக்காரத்திலும் நீங்க பார்த்திருக்கிறீங்க, குழந்தைகள் செய்தால் நான் செய்வேன் என்று ஒருபோதும் பிரம்மா பாபா சொன்னதில்லை. அவர் செஞ்சு அவரை பார்த்து மற்றவங்களும் செய்ய வச்சாரு. சாணி உருட்டினாருன்னு அவரு தான் உருட்டினார், மற்றவங்களையும் செய்ய சொன்னாரு. சாணி உருட்டிகிட்டே இருக்கும்போது அந்த கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சிது. அப்ப எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அவர் பரந்தாமத்துல பாபா நினைவிலே செஞ்சிருக்கிறாரு. அதன் மூலமா அவர் வந்து மற்றவங்களுக்கு காட்சி காமிச்சிருக்கிறாரு. நான் செய்து குழந்தைகளின் மூலம் செய்விப்பேன், அப்படி அவர் செய்யல. அவர் எப்படி செஞ்சாருன்னா மற்றவங்களை செய்ய வைக்கல, நான் பண்ணி குழந்தைகள் மூலம் செய்விப்பேன் தான் சொன்னார். அவர் செய்யறதை பார்த்து குழந்தைகள் செய்வாங்க. தீவிர முயற்சியாளரின் 2வது அடையாளம் என்னன்னா சதா பணிவா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அடையாளம் என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வள்ளலா இருப்பாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க, அவங்க செஞ்சு மற்றவங்க செய்ய வைப்பாங்க. 2வது அடையாளம் என்னன்னா சதா பணிவா இருப்பாங்க, காரியங்கள் செஞ்சாலும் பணிவா இருப்பாங்க. சேவை மற்றும் பணிவு ரெண்டிலும் சமநிலை இருக்கணும்ன்றார் பாபா. ஏன்னா பணிவாக இருந்து காரியம் செய்யும் போதுதான் அனைவரின் மூலம் உள்ளபூர்வமான அன்பு மற்றும் பிளஸ்ஸிங்ஸ் வந்து கிடைக்கும்ன்றார் பாபா. இன்றைய நாட்களில் சேவை சேத்திரத்தில் அனைவரும் ஆர்வம் உற்சாகத்துடன் நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்கி கொண்டிருப்பதை பாபுதாதா பார்த்தார். இப்ப சேவையில ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க எல்லாரும். பிகேஸ் நிறைய திட்டங்கள்லாம் உருவாக்குறாங்க. இதற்கு நாலாபுறங்களில் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா வாழ்த்து கொடுக்கிறாராம். பாப்தாதாவிடம் சேவைக்கான நல்ல நல்ல திட்டங்கள்லாம் வந்திருக்குன்றாரு. சேவையின் காரியம் மிக நன்றாக இருக்குது. ஆனால் எந்த அளவுக்கு சேவையில் ஆர்வம் உற்சாகம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு பணிவாக இருப்பதில் சமநிலை இருந்தால் சேவையில் வெற்றி இன்னும் அதிகமாக வெளிப்படையான ரூபத்தில் பார்க்க முடியும்ன்றாரு. இப்ப நான் செய்யறேன்னு அது செய்யக்கூடாது. பாபா என்ன செய்விக்கிறாரு, நான் கருவியா இருக்கிறேன், பணிவா இருந்து அந்த சேவையை செய்யும் போது அது நல்லா உங்களுக்கு வெற்றி ஈஸியா கிடைக்கும்ன்றாரு. பாப்தாதா முன்பே சொல்லியிருக்கிறார், பணிவான சுபாவம், பணிவான வார்த்தை மற்றும் பணிவான ஸ்திதி மூலம் சம்பந்தம் தொடர்பில் வரணும். தேவதைகளுக்கு மகிமை செய்யறாங்க இல்லையா, ஆனால் அது பிராமணர்களின் மகிமையாகும். தேவதைகளை பற்றி கூறும்போது அவர்களது வாயில் வெளிப்படும் வார்த்தைகள் வைரம் முத்துக்கள் விலை மதிப்பற்றது, நிர்மலமான வார்த்தை, நிர்மலமான சுபாவம் என்று சொல்லுவாங்க. இப்போ லட்சுமி நாராயணன் கோயில் எல்லாம் பாருங்களேன், அவங்கள புகழும் போது அவங்க இந்த லட்சுமி நாராயணனோட வார்த்தைகள் எப்படி இருக்கும்னா, அவங்களுடைய வார்த்தை வந்து வைரம் மாதிரி இருக்கும், முத்து மாதிரி இருக்கும். வாயிலிருந்து உதிர்க்கிற வார்த்தை விலை மதிப்பெற்றது, நிர்மலமான அத பணிவான சொல்லு பேசுவாங்க. அப்புறம் பணிவான சுபாவம் என்று அவங்கள பத்தி புகழ் பாடுவாங்களாம். அது யாருடையது, அந்த வார்த்தைகள் யார் யார் அந்த மாதிரி இருந்தாங்க, அவங்களுக்கு சிலை அந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க. இப்போது பாப்தாதா பாக்குறாரு, ரிசல்ட் நீங்க சொல்லணும், ஏனெனில் இது சீசனின் கடைசி முறையாகும். இப்ப சீசன் முடிய போது அந்த கடைசி முறை, அதாவது இந்த நிர்மலமான வார்த்தை பணிவான ஸ்திதியில் இன்னும் கவனம் தேவைன்ட்டு பாப்தாதா பார்த்தாரு. இப்போ நம்ம பிகேஸ்க்கு என்ன பிரச்சனை, பிகேஸ் நல்லா சேவை செய்யறாங்க, ஆனாலும் அந்த வார்த்தையில பணிவு வரல அப்படின்றத பாப்பா பார்த்தாரு. இன்னும் கவனம் அட்டென்ஷன் வைக்கணும்ன்றாரு. 3 பொக்கிஷங்களின் கணக்கை இப்ப சேமிங்க என்று பாப்தாதா முன்பே நமக்கு சொல்லியிருக்காரு. என்ன ரிசல்ட் பார்த்தாரு, 3 பொக்கிஷங்கள் என்ன, 3 பொக்கிஷங்கள் என்ன அப்படின்னு பாப்பா சொல்றாரு.
அது நினைவிருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ஏற்கனவே சொல்லியிருந்தாராம். இருப்பினும் திரும்பவும் சொல்றேன்ட்டு நமக்கு சொல்றாரு. ஒன்று, தனது முயற்சியின் மூலம் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துறது. ஒன்று வந்து நம்ம முயற்சி பண்ணி பண்ணி சேமிப்பு கணக்கை பொக்கிஷங்களை அதிகப்படுத்துது. ரெண்டாவது, சதா தானும் திருப்தியாக இருக்கணும், மற்றவர்களையும் திருப்திப்படுத்தணும். விதவிதமான சம்ஸ்காரங்களை அறிந்திருந்தும் திருப்தியுடன் இருப்பது மற்றும் படுத்துவது. அதாவது ஒன்று வந்து முயற்சி மூலம் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்தணும். ரெண்டாவது, நம்ம திருப்தியா இருக்கணும், மற்றவங்களையும் கூட இருக்கிறவங்கள திருப்திப்படுத்தணும். அவங்க விதவிதமா தான் இருப்பாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க அப்படியே எல்லாரும் பர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளே பர்ஃபெக்ட் இல்லைல்ல, நம்மளே இன்னும் சம்பூர்ணமாகல. நம்ம கூட இருக்கிறவங்க இன்னும் நம்மளை விட கம்மியா தான் இருப்பாங்க. அப்ப அவங்களையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். திருப்தியோட இருக்கணும். எல்லாரையும் அப்படியே ஏத்துக்கணும். இவங்கெல்லாம் என்னுடைய வருங்கால ராஜ்யத்துல வரக்கூடியவங்க. அவங்க எல்லாரையுமே தேவதைகளா பிரம்மா பாபா எல்லாரையுமே பார்க்கும்போது தேவதைகளா தான் பார்த்தாரு. அதுல இருந்தவங்க சிலர் அவருக்கு எதிராக கூட பண்ணாங்க, சிலர் வந்து அவரை அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. அவரோட க்ளோஸ் குழந்தைகளும் இருந்தாங்க, சிலர் வந்து அவருக்கு எதிராக பண்றவங்களும் இருந்தாங்க. எல்லாரையும் பாபா ஏத்துக்கிட்டாரு. எல்லாரையுமே வந்து தன்னுடைய குழந்தையா தான் பார்த்தாரு. எதிர்கால ராஜ்யத்தின் குழந்தைகள் தானே, அவங்க எல்லாருமே தேவதைகளா தான் பார்த்தாரு பாபா. யாரையுமே வந்து இவங்க சரியில்லை அவங்க சரியில்லைன்னு பாபா போய் மற்றவங்கள்ட்ட சொல்லவும் இல்லை. அது மாதிரி நம்ம இப்ப எல்லாருடைய சம்ஸ்காரங்களை தெரிஞ்சிருந்தாலும் திருப்தியோட இருக்கணும், மற்றவங்களையும் திருப்திப்படுத்தணும். இதன் மூலம் ஆசீர்வாதத்தின் கணக்கு சேமிப்பாகிறது. இது மூலம் பிளெஸிங்ஸ் உருவாகுது. அதாவது எந்த ஆத்மா குறித்தும் நம்ம மனசுல நமக்கு வந்து எல்லாரு குறித்தும் ஒரு சுப பாவனை சுப ஆசை இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட இருந்தும் நமக்கு வந்து நல்ல பிளெஸிங்ஸ் தான் வரும். அப்ப பிளெஸிங்ஸோட கணக்கு சேமிப்பாகுதுன்றார். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் திருப்திப்படுத்துவதில் குறை இருக்குது என்றால் புண்ணிய கணக்கு சேமிப்பாகாதுன்றார். இப்ப நம்மளும் திருப்தியா இல்லை, மற்றவங்களும் திருப்தியா வச்சிடல, ஏதோ குறை இருக்குதுன்னா அப்ப புண்ணிய கணக்குல நமக்கு சேமிப்பாகாதுன்றாரு. இப்ப எல்லாமே ஒரு கணக்கு வச்சிருக்காரு. மேல இருந்து நம்ம என்னவோ பிகே ஆயிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா அவர் கணக்கு வச்சுக்கிட்டே வர்றாரு. அதன் பொறுத்து தானே நமக்கு வந்து பதவி கொடுக்குறாரு. திருப்தி புண்ணியத்தின் சாவியாகுன்றாரு. திருப்தியா இருக்கிறது தான் புண்ணியத்தின் சாவின்றாரு. மூன்றாவது, சேவையில் சதா பணிவாக இருக்கணும். இப்ப 3 பொக்கிஷங்கள்ல சொல்லிட்டார் இல்லையா. மூன்றாவது பொக்கிஷம் வந்து சேவை பண்றோம் இல்லையா. சேவை பண்ணும்போது பணிவாக இருக்கணும். நான் என்பது கூடாது, நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. இங்கே நம்ம கருவியா இருக்கிறோம், பாபா இன்ஸ்ட்ருமெண்டா நம்மளை யூஸ் பண்ணி அவர் தான் செய்ப்பவர் தான் பாபா தான் நம்மளை செய்ய வைக்கிறாரு. இதெல்லாம் நமக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னாடிலாம் நம்ம முரளினா என்னன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. நம்ம இங்க வந்த பிறகு நமக்கு எல்லாமே பாபா தான் எல்லாம் மாத்திட்டு இருக்கிறாரு. இங்க நான் என்பதே வரக்கூடாது. நான் செய்தேன் அல்லது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் மற்றும் எனது சேவையில் வரும்போது அங்கு புண்ணிய கணக்கு சேமிப்பாகாதுன்றார். என் சென்டரு, என்னுடைய கீதா பாடசாலை, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸு, அப்படி இப்படின்னு நமக்கு நான் எனது. ஏன்னா இப்போ கூட உடலை விட்டா எதை நம்ம எடுத்துட்டு போறோம்? சென்டரை தூக்கிட்டு போறோமா, கீதா பாடசாலையை தூக்கிட்டு போறோமா? இல்லை யாரையுமே நினைக்கக்கூடாது, பாபா மட்டும்தான் நினைக்கணும். பாபா நினைவுல உடலை விட்டு உயிர் பிரியணும். அதனால எந்த ஒரு இதுவும் நானு எனதுன்ட்டு வரக்கூடாது, எனது சேவைன்னு கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அங்க புண்ணிய கணக்கே சேமிப்பாகாதுன்றாரு. அனுபவிகளாக இருக்கிறீங்க, ராயல் ரூபத்தின் எனது என்பது அதிகமாக இருக்குதுன்றாரு. இப்ப பாருங்க, எனது தான் அதிகமா இருக்குது. என் வீடு, என் வாசல், என் சென்டரு, என்னதுன்ட்டு எல்லாம் இருக்குன்றாரு. ராயல் ரூபத்துல இதெல்லாம் அந்த மாயா இருக்குது உள்ளாரன்றாரு. மாயா எங்கேயும் கிடையாது, நமக்குள்ளாரே தான் இருக்குது. இதெல்லாம் அழிக்கணும்ன்றாரு. சாதாரண எனது என்ற பட்டியலை விட ராயல் ரூபத்தின் எனது என்பது இப்ப அதிகமாக இருக்கிறது. இப்ப சாதாரணமா எனதுன்னு என் வீடு, என்னது, அப்படி அப்படி என்னதுன்னு இருக்கிறத விட இந்த ராயலா, அதாவது என்னது கௌரவம் என்ன ஆகுறது, என்ன மதிக்கல, எனது கௌரவம், எனக்கு மரியாதை, அது மாதிரி எல்லாமே இது மாதிரி ராயல் ரூபத்துல இருக்குது. ஆக எங்கு நான் மற்றும் எனது என்ற சுயநலம் வந்துடுதோ சுயநலமற்ற நிலையல்ல, அங்கு புண்ணிய கணக்கு சேமிப்பு குறைந்து விடுகிறதுன்றார். எனது என்பதன் பட்டியல் பிறகு சொல்றேன். அது ஒரு பெருசா இருக்குதான் ஒரு பட்டியலை எனதுன்றது. பாருங்க, அது பாபா இப்ப சொல்லலையாம், அப்புறமா சொல்றேன்றாரு. அது ரொம்ப பெருசா இருக்கும், அதுக்கு ஒரு கிளாஸ் தனியா தான் இருப்பாரு போல இருக்கு. மிக நீளமாக இருக்கிறது மற்றும் மிக சூட்சமாக வேற இருக்குதான் எனதுன்னு எல்லாருக்குள்ளாரையும். பிகேஸ்குள்ளார எனதுன்ட்டு சூட்சமா நிறைய விஷயங்கள் இருக்குதான். பாபா பார்த்தாராம், அது அப்புறமா சொல்றேன்றார். அனைவரும் அவரவர்களுக்கு இயன்ற அளவு சேமிப்பு கணக்கு இப்ப சேமிச்சு கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்தாரு. இப்ப இயன்ற அளவு தான், ஏதோ நம்ம ஏதோ பண்றோம், அவர் செய்ய வைக்கிறாரு. ஓரளவுக்கு சேமிப்பு கணக்கு சேமிச்சுட்டு இருக்கிறத பார்த்தாரு. ஆனால் ஆசீர்வாதங்களின் கணக்கு மற்றும் புண்ணிய கணக்கு இப்போது நிறைஞ்சு கொள்வது அவசியமாகுன்றாரு. ஆனா இப்போ நம்ம பிகே லைஃப்ல கண்டிப்பா எல்லார்ட்ட பிளெஸிங்ஸ் வாங்கணும்.
புண்ணிய கணக்கு நிறைச்சிக்கணுன்றாரு. இதன் ஆதாரத்துல தான் எதிர்கால பதவி. ஆகையால் 3 கணக்குகளையும் சேமிப்பதில் கவனம் வைங்க. இப்பொழுதும் விதவிதமான சம்ஸ்காரம் தென்படுகின்றனன்றாரு. அனைவரின் சம்ஸ்காரம் இப்போது சம்பன்னம் ஆகவில்லை. இப்ப எல்லாருக்கும் விதவிதமான, ஏன்னா நம்ம கலியுக பிறவியில இருந்து இப்ப நம்ம செத்து போயிட்டோம். இப்ப சங்கம யுகத்துல பிராமணன் ஆயிருக்கிறோம் இல்லையா? இப்ப மாற்றம் ஏற்படுது. அது எப்படி அந்த கம்பளி பூச்சி வந்து பட்டாம்பூச்சி ஆகுது இல்லையா? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஒரேடியா கம்பளி பூச்சி அப்படியே பட்டாம்பூச்சியா டக்குன்னு ஆயிடாது இல்லையா? 8 நாள் நடக்குது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த மாதிரி இப்ப நமக்குள்ளார மாற்றங்கள், சம்ஸ்கார மாற்றம் ஏற்படுதுன்னு யாரும் வந்து கம்ப்ளீட் ஆகல. இவங்க ஏன் பிகே ஆயிட்டு இன்னும் இப்படி இருக்கிறாங்க? பிகே தானே இவங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்குள்ளார எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாபா பண்ணிட்டு இருக்கிறாரு. அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு இதையும் மாத்திக்கிறது, பழைய சம்ஸ்காரத்தை மாத்திக்கிறது எவ்வளோ கஷ்டம். தனக்குள்ளார எவ்வளோ துக்கம் இருக்கும் எல்லாருக்குள்ளாரையும். எவ்வளோ துக்கத்தோட தானே எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த 63 ஜென்ம சம்ஸ்காரம் வந்து உள்ளுக்குள்ளார இருக்குது, ஆத்மாவுக்குள்ளார இருக்குது. அவங்க ஒவ்வொரு பிறவிலையும் நிறைய ஏமாற்றம், துக்கம், இழப்பு, மரணம், இந்த வலி வேதனை எல்லாம் தாங்கி வந்திருக்கிறாங்க. அதோட இந்த பிறவிலையும் மரணம் எல்லாத்தையும் சந்திச்சு வலி வேதனை எல்லாம் தாங்கி அதெல்லாம் தாண்டி வந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப பாபாட்ட வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாருக்குமே சம்ஸ்கார மாற்றம் நடந்துட்டு இருக்குது. பாபா வந்து ஞானத்தின் மூலமா எல்லாரையும் மாத்திட்டு இருக்கிறாரு. நம்ம ஏன் இவங்க பிகே ஆயிட்டு இப்படி இருக்கிறாங்க? பிகே தானே இவங்க மத்தவங்க சொல்றாங்கல்ல, இவங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் பாபா மாற்றத்தை கம்பளி பூச்சியா பட்டாம்பூச்சியா மாத்திட்டு இருக்கிறாரு, மாற்றத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு. அதனால ஏன் இன்னும் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதனால சொல்றாரு, எல்லாருடைய சம்ஸ்காரம் இப்போது கம்ப்ளீட் ஆகல. ஆனால் பிறரது பலவீன சுபாவம், பலவீன சம்ஸ்காரத்தின் பாதிப்பு தன் மீது ஏற்படக்கூடாது. ஆனா அவங்க அப்படி இருக்கிறாங்க. அது மாதிரி நானும் இருப்பேன். அவங்க வந்து 5 வருஷம் இந்த 10 வருஷம் பிகேவே இப்படி இருக்காங்க. அப்ப நானும் அப்படிதான் இருப்பேன். அப்படியே அவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரம் நம்ம மேல ஏற்படக்கூடாது அப்படின்றாரு. நான் மாஸ்டர் சர்வ சக்திவான், பலவீன சம்ஸ்காரம் சக்திசாலியானதே அல்லன்றாரு. நம்மள யாரு? நம்மள மாஸ்டர் சர்வ சக்திவான். அந்த பலவீன சம்ஸ்காரம் அவங்க அப்படி பண்றாங்க, போய் பேசுறாங்க, திருடுறாங்க. அது இப்போ வந்தவங்க அந்த மாதிரிலாம் செய்யறாங்கன்னா அது நம்ம மேல பாதிப்பை ஏற்படக்கூடாது அப்படின்றாரு பாபா. அதனால டென்ஷன் ஆகுறது, அதனால அவங்க மேல கோவப்படுறது, அதெல்லாம் நம்ம மேல ஏற்படக்கூடாது. அந்த பாதிப்பு நம்ம மேல ஏற்படக்கூடாது. நம்மலாம் மாஸ்டர் சர்வ சக்திவான், பாதுகாப்பான சாதனமாகிய பாப்தாதாவின் நினைவு என்ற குடைக்குள் இப்ப இருங்கன்றாரு. நமக்கு பாதுகாப்பே இப்ப வந்து பாபாவோட நினைவு தான், அதுக்குள்ளார இருக்கணும். பாப்தாதாவுடன் இணைஞ்சு இருங்க. குடைநிழல் என்றால் ஸ்ரீமத். பாபா ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்றார் என்று பாப்தாதா சைகை கொடுத்துட்டு இருக்கிறார். தனக்காக ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை, சம்பந்த தொடர்பு, செயலில் புதுமை கொண்டு வருவதற்கான திட்டம் உருவாக்கியே தீர வேண்டும். இப்ப நமக்குள்ளார எல்லாரும் ஒரு திட்டம் போடணும். என்னன்னா நம்மளுடைய எண்ணம், வார்த்தை, சம்மதம் தொடர்பு, செயல்ல புதுமை கொண்டு வரணும். புதுமைன்னு என்னது? நம்ம மாறணும், அவ்வளவுதான். நம்ம மாறி எல்லாரையும் மாத்தணும். என்ன புதுமை கொண்டு வந்தீர்கள், என்ன ரிசல்ட் என்ற ரிசல்ட் பாப்தாதா முதல்ல பாப்பாரு. இப்ப நம்மள பாப்பாரு, நம்ம என்ன புதுமை செஞ்சோன்ட்டு. திட சங்கல்பத்தின் மூலம் பழைய சம்ஸ்காரத்தை மாத்தி இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப நீங்க மாறுனீங்களா? அப்பதானே எல்லாரும் மாறுவாங்க. அந்த குரங்கு கதை தான். அந்த குல்லாக்காரனை எவ்வளவு சொல்லியும் குல்லாவை போடல. ஆனா தலையில குல்லாவை போட்டு கீழே போட்டோன்னே எல்லாம் போட்டுச்சு இல்லையா? அந்த மாதிரி நம்ம திட சங்கல்பம் மூலமா அந்த பழைய சம்ஸ்காரத்தை நம்ம மாற்றணும். செத்துருங்கன்னு வர பாபா. செத்துருங்கன்னா அந்த பழைய சம்ஸ்காரத்துல அப்படியே விட்டு கொடுங்கன்றாரு. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது இல்ல. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னா பொறுத்தார் சொர்க்க பூமி ஆள போறோம். அதனால எல்லாத்தையும் நீங்க விட்டு கொடுத்து போயிருங்கன்றார். இந்த ரிசல்ட்டை பாபா முதலில் பார்ப்பார். என்ன நினைக்கிறீங்க? இவ்வாறு செய்வீங்களான்னு கேக்குறாரு. செய்வேன் என்று கூறுபவர்கள் இப்ப கை வைத்துங்க. நல்லது. செய்வீர்களா அல்லது மற்றவர்களை பார்ப்பீர்களான்னு கேக்குறாரு பாபா. நீங்க செய்வீங்களா இல்ல மத்தவங்க செய்வாங்களா? மத்தவங்க மாறுறாங்களான்னு பாப்பீங்களா? என்ன செய்வீங்கன்னு கேக்குறாரு. மற்றவர்களை பார்க்க கூடாது, பாப்தாதாவை பாருங்கள். யாரை ஃபாலோ பண்ணணும்? பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணணும், தாதியை ஃபாலோ பண்ணணும். பெரியவங்க யாரு எப்படி முயற்சி பண்ணி போனாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. கீழே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவங்கள மாதிரி நீங்களும் ஆயிடுவீங்க. தங்களது பெரிய தாதியை பாருங்கள். எவ்வளவு விடுபட்ட மற்றும் அன்பான நிலையாகும். இந்த பிரகாஷ்மணி தாதி அவ்வளோ பெரிய யஜ்யத்தின் தலைவி, சீஃப் ஆஃப் பிரம்மகுமாரிஸ்ன்னு சொன்னாலும் அது நான் இல்ல, இது சிவபாபா தான் இந்த யஜ்யத்தினுடைய தலைவர். இது எனக்கு வந்து இது நான் இல்லை, நான் கருவியா இருக்கேன் அப்படின்ட்டு எப்பயுமே இருந்தாங்களாம். விடுபட்ட அன்பான நிலையில இருந்தாங்க. பாப்தாதா சொல்றாரு, எல்லைக்குட்பட்ட நான் மட்டும் எனது என்பதுல இருந்து விடுபட்டவரை யாராவது பார்க்க வேண்டும் என்றால் தங்களது பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரி பிரகாஷ்மணி தாதியை பாருங்க. அவங்க தானே யஜ்யத்தின் தலைவர் இருந்தாங்க. பாபா மனசுல உட்காந்துட்டாங்க இல்லையா?
அப்படி இருந்தாங்க தாதி. முழு வாழ்க்கையிலும் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதிலிருந்து விடுபட்டு இருந்தாரு. அவர் ஃபுல் ஃபுல் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா அவங்களுக்கு வராத நோய் கிடையாது, வராத பிரச்சனை கிடையாது. பிரம்மா பாபா மாதிரியே எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கும் இருந்தது தான். ஆனாலும் எல்லைக்குட்பட்ட நான் எனதுல இருந்து விடுபட்டது. அவங்க வாயில இருந்து நானே வராது. தாதி தாதின்னு சொல்லுவாங்களாம். பாபா தாதி, பாபா பாபான்னு சொல்லுவாங்களாம், தாதின்னு சொல்லுவாங்களாம். எந்த தாதின்னு பார்த்தா அவங்களே அவங்க தாதின்னு சொல்லிக்குவாங்களாம். தாதிக்கு இந்த எண்ணம் வந்தது, தாதி இதை சொல்றாங்க அப்படின்ட்டுன்னா எந்த தாதின்னு பார்த்தா அவங்க அவங்களே சொல்லிக்குவாங்க. ஏன்னா அந்த நான் என்ற வார்த்தையே வரக்கூடாதுன்றதுனால. அதன் ரிசல்ட் வியாதி எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் வலி துக்கத்துல இருந்து விடுபட்டு இருந்தால். அவங்க தாதிக்கெல்லாம் வியாதி வரல அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே வியாதி வந்துச்சு. எல்லாருக்குமே உடம்புல பிரச்சனை. அம்மால இருந்து பிரம்மா பாபால இருந்து தாதிகள்ல இருந்து எல்லாருக்குமே வியாதி இருந்துச்சுதான். ஏன்னா 63 ஜென்ம பாவங்கள் எல்லாமே இப்படிதான் நம்மளை விட்டு போகும் இல்லையா? அதனால உடம்புல வியாதி வந்துதான் தீரும். அதை நம்ம எல்லாம் அனுபவிச்சு பாபா நினைவுல அத கர்ம போகம் போகுது என்னை விட்டுன்ட்டு நம்ம சந்தோஷப்படணும். அதனால தாதி எப்படி இருந்தாங்கன்னா, வியாதி எவ்வளவு பெருசா இருந்தாலும் அந்த வலி துக்கத்துல இருந்து விடுபட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தையில் உறுதியாக இருந்தாங்க தாதி. என்னதுன்னா, ஏதாவது வலி இருக்கிறதா தாதி, ஏதாவது ஆகிருதா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா கூட இருக்கிற சிஸ்டர்ஸ் தாதி என்ன சொல்லுவாங்களாம், ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்களாம். நம்மளாம் பாருங்க உடம்பு சரியில்லைன்னா ஊரே கூட்டிடுவானா, தாதி வந்து பாருங்க ஒண்ணுமே இல்லை நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். பாருங்க தாதிக்கு நமக்கு அதான் வித்தியாசம். ஒரு வார்த்தையில உறுதியாக இருந்தார். ஏதாவது வலி இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்றுமே இல்லை, ஏனெனில் சுயநலமின்றி மற்றும் பரந்த உள்ளத்துடன் அனைத்தையும் தனக்குள் அடுக்கிட்டாராம். அனைவருக்கும் பிரியமானவராக இருந்தார். இதன் நடைமுறை அடையாளம் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இல்லையா? பிரம்மா பாபாவின் விஷயம் கூறும்போது அவரிடம் தந்தை இருந்தார் என்று சொல்றோம். இப்ப பிரம்மா பாபாவுக்கு என்ன சொல்றோம்னா, அவருக்குள்ளார சிவனே வராரு, அதனால அவரு ஈஸியா இருக்கு அவருக்கு புருஷார்த்தம் அப்படின்னு இப்படியும் சிலர் பேசுவாங்க. நம்ம சொல்றோம். ஆனால் தாதி உங்களுடன் பிரபுவின் பாலனையில் இருந்தார், படிப்பு படித்தார், சேவையில் துணையாக இருந்தாலும் பிரகாஷ்மணி தாதி பாருங்க, அவருக்கு அவங்களுக்குள்ளார சிவபாபாலாம் வரல, ஆனா அவங்களுக்கு பாலனே பாபா பண்ணாரு. படிப்பு படிச்சாங்க தாதி, சேவையிலும் துணையாக இருந்தாங்க பாபாவுக்கு. ஆக ஒருவர் சுயநலமற்ற ஸ்திதியில் இருக்க முடிகிறது எனில் நீங்கள் அனைவரும் ஆக முடியாதா? அப்ப தாதியால் அப்படி இருக்க முடியுதுன்னா நம்மளால ஆக முடியாதா? ஆக முடியும் அல்லவா அப்படின்ட்டு கேட்கிறாரு பாபா. நீங்கள் தான் ஆகக்கூடியவர்கள் என்ற நிச்சயம் பாப்தாதாடம் இருக்கிறது. பாபா இப்ப நம்ம தான் ஆக போறோம்னு அவரு நம்புறாரு. நீங்க உங்களை நம்ப மாட்டீங்களான்னு கேக்குறாரு. எத்தனை முறை நீங்க ஆகியிருக்கிறீங்க, பல கல்பம் நீங்க தான் ஆகியிருக்கிறீங்க. நினைவு இருக்கிறதா? அநேக கல்பம் பாப்சமான் நீங்க ஆகியிருக்கிறீங்க. வேற யாரு அப்படின்னு கேட்கிறாரு. மேலும் இப்போது நீங்க தான் ஆகக்கூடியவர்கள். இதே ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் பறந்து கொண்டே செல்லுங்கள். தந்தைக்கு உங்கள் மீது நிச்சயம் இருக்கிறதெனில் நீங்களும் தன் மீது சதா நிச்சய புத்தி ஆகியே தீர வேண்டும் என்ற நிச்சய புத்தியுடையராகி பறந்து கொண்டே செல்லுங்கள். பாபாவுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்கு, நம்ம பாப்சமான் ஆயிடுவோம் கடைசியா. அதாவது அந்த முயற்சி பண்ணி பண்ணி கடைசி ஆயிடுவோம். பட்டாம்பூச்சி ஆக போறோம். கம்பளி பூச்சி மேல பாபாவுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா கம்பளி பூச்சிக்கு தான் நம்பிக்கை இல்லை. அதான் சொல்றாரு, நீங்க நம்புங்க, உங்களை நிச்சயபக்தியுடையவராகி பறந்து கொண்டே செல்லுங்கள்ன்றாரு. தந்தையின் மீது அன்பு இருக்கிறது இல்லையா? அன்பு 100% விட அதிகமாக இருக்கிறது எல்லாருக்கும் பாபா மேல. இவ்வாறு சொல்றீங்க அல்லவா? இது சரிதானே? யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களோ அல்லது யாரெல்லாம் அவரவர்களது இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் அன்பு என்ற பாடத்தில் தன்னை 100% என்று நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப பாபா மேல நமக்கு அன்பு எவ்வளவு இருக்கு? எல்லாருக்குமே 100% அன்பு இருக்கு இல்லையா? சிவன்னாலே உயிரை விட்டுறாங்க. கை உயர்த்துங்கள், 100% இருக்கிறதா? அனைவரும் கை உயர்த்தினாங்க. நல்லது. பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் நன்றாக கை உயர்த்துங்க, அசையுங்கள். இன்று 22,000க்கும் அதிக சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. இதுல அனைவருமே கை உயர்த்திருக்கிறீங்க. ஆக அன்பின் அடையாளம் சமமாகணும். யார் மீது அன்பு இருக்கிறதோ அவரை போல பேசுவது, அவரை போல நடப்பது, அவரை போல சம்மதம் தொடர்பில் வருவது, இதுதான் அன்பின் அடையாளமாகும். ஒருத்தவங்க மேல அன்பு வைக்கிறோம்னா அவங்கள மாதிரி நம்ம மாறணும்ன்றாரு. இன்று இப்போதே பாப்தாதா பார்க்க விரும்புறாரு. இப்பவே இப்ப பாபா நம்மள அந்த மாதிரி பார்க்க விரும்புறாரு. எப்படின்னா, ஒரு செகண்ட்ல சுயராஜ்யத்தின் சீட்ல உட்கார்ந்து கட்டுப்படுத்தும் சக்தி ஆளும் சக்தியின் சம்ஸ்காரத்தை வெளிப்படையான ரூபத்தில் வினாடியில் அமர முடிகிறதா? ஆக ஒரு வினாடியில் 2-3 நிமிஷத்திற்கு ராஜ்ய அதிகாரி என்ற சீட்ல செட் ஆகிருங்க அப்படின்னு இப்ப ட்ரில் கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஒரு செகண்ட் ஆத்மா நெற்றி புருவத்துல மத்தியில இரு கண்களுக்கு புருவ மத்தியில நடுவுல பிரெயினுக்கு நடுவுல அந்த புருவ மத்தி சிம்மாசனத்துல, இப்ப குட்டி சிம்மாசனத்துல நான் உட்கார்ந்துருக்கேன். நான் தான் டிரைவர். இந்த உடம்பு வந்து ஒரு கார் அப்படின்னு நினைச்சுக்காங்க.
இந்த உடலை இயக்கக்கூடிய சக்தியா நான் இருக்கிறேன். ரூலிங் பவர், கண்ட்ரோலிங் பவர் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. இந்த உடலை அதிகாரம் செய்யக்கூடிய அதிகாரியா நான் இருக்கிறேன். சுயராஜ்ய அதிகாரியா நான் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்றத அனுபவம் செய்யுங்க. இந்த முழு கண்ட்ரோலும் என்கிட்ட தான் இருக்கு. அப்படியே ஒரு ஸ்டார் மாதிரி உங்களை அனுபவம் செய்யுங்க. ஒரு ஸ்டாரா நான் புருவ மத்தியில உட்கார்ந்துருக்கேன். இந்த உடல் ஃபுல்லா மறைஞ்சிடணும். மறைஞ்சிட்டதா அனுபவம் செய்யுங்க. ஒரு புள்ளிய மட்டும் பாருங்க. அதுதான் நான். உயிர், இந்த உயிர் தான் நான். உயிர் சக்தின்றாங்களே, அந்த பிராண சக்தி, அந்த பிராணன் போயிடுச்சு, உயிர் போயிடுச்சுன்றாங்களே, அதுதான் நான்றத அனுபவம் செய்யுங்க. இந்த உடல் இப்ப திரும்ப எமர்ஜ் ஆகுது. அந்த உடலை நான் இயக்குறேன். இது எல்லாம் இதோட கண்ட்ரோலே என்கிட்ட தான் இருக்கு. நான் தான் இந்த உடலை இயக்கிட்டு இருக்கிறேன். நான் சக்தி. அந்த குதிரைகள், 5 குதிரைகள் அப்படியே அந்த கை அந்த அதோடைய கண்ட்ரோல் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அனுபவம் செய்யுங்க. அந்த கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே ஒரு குதிரையா அனுபவம் செய்யுங்க. மனசு, புத்தி அதுவும் ஒரு குதிரை. அது எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. நான் தான் ராஜா. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்றத அனுபவம் செய்யுங்க. நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பு நினைவுகளின் கடிதம் கூடவே விஞ்ஞானத்தின் சாதனங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதன் மூலம் அனுப்பிய அன்பு நினைவுகள் பாபாட்ட வந்துருச்சு. தனது உள்ளத்திலிருந்து விஷயங்களையும் அதிக குழந்தைகள் எழுதுறாங்க. உரையாடலின் போதும் பாபாட்ட சொல்றாங்க. சிலர் எழுத முடியலன்னா அப்படியே பேசிட்டே சொல்றாங்க பாபாட்ட. பாபா இதெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் எனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. பாப்தாதா அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பதில் சொல்றாரு. உண்மையான உள்ளத்தில் சதா பகவான் குடியிருப்பார். உண்மையா நம்ம இருந்தோம்னா நம்ம மனசுல பாபா இருப்பார். பாப்தாதாவின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதம், பிளஸ்ஸிங்ஸ் மற்றும் உள்ளபூர்வமான அன்பு அந்த ஆத்மாக்களது மீது விசேஷமாக இருக்கிறதுன்றாரு. நாலாபுறங்கள்ல யாரெல்லாம் செய்தி அனுப்பியிருக்கிறாங்களோ ஆர்வம் உற்சாகத்துடன் நல்ல நல்ல திட்டங்கள் உருவாக்கி இருப்பவர்களுக்கு பாப்தாதா அதற்கான வாழ்த்துக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாரு மற்றும் வரதானமும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. முன்னேறிட்டே இருங்கன்ட்டு வரதானம் கொடுக்கிறாரு பாப்தாதா. நாலாபுறங்களில் உள்ள கோடியில் சிலரிலும் சில சிரேஷ்ட பாக்கியவான் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் விசேஷ அன்பு நினைவுகள், அனைத்து குழந்தைகளின் தைரியம் மற்றும் ஆர்வ உற்சாகத்திற்கான வாழ்த்துக்களையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு. மேலும் தீவிர முயற்சியாளர் ஆவதற்கான சமநிலையுடன் இருப்பதற்கு பல கோடி மடங்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அனைவரின் பாக்கிய நட்சத்திரம் இப்ப சதா ஜொலிச்சுட்டே இருக்கணும். மேலும் பிறரது பாக்கியத்தை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இதற்கான ஆசீர்வாதம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நாலாபுறங்களில் உள்ள குழந்தைகள் அவரவர்களது இடங்களில் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாங்க, பார்த்து கொண்டும் இருக்கிறாங்க. பாப்தாதாவும் தூரத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பார்த்து பார்த்து குஷி அடைந்துட்டு இருக்கிறாரு. மதுபன்ல இருக்கிறவங்களையும் பாக்குறாரு. எட்ட இருந்து இப்ப நம்மளாம் வந்து டிவியில பாக்குறோம் இல்லையா, நம்மளையும் பார்த்து பாபா குஷி அடைகிறாரு. பார்த்து கொண்டே இருங்கள் மற்றும் மதுவனத்தின் அழகை அதிகரிச்சுட்டே இருங்க. ஆக அனைத்து குழந்தைகளுக்கும் உள்ளபூர்வமான பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு பாபா. நமஸ்தே சொல்றாரு. நாமும் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு உள்ளபூர்வமான அன்பு மற்றும் நமஸ்காரம் கொடுக்கணும் பாபாவுக்கு. வரதானம். கவனம் என்ற திரி மூலம் ஆன்மீக சொரூபம் என்ற நட்சத்திரத்தின் ஜொலிப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஈர்க்கும் மூர்த்தி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்போ அட்டென்ஷன் வைக்கணும். அந்த அட்டென்ஷன் இந்த திரி போடுறது மூலமா நம்மளுடைய ஆத்மா நட்சத்திரம் ஜொலிக்க ஆரம்பிக்கும் நெற்றியில. அது எவ்வளோக்கு எவ்வளோ ஜொலிக்குதோ அந்த அளவுக்கு நம்ம கவர்ச்சிக்கக்கூடிய மூர்த்தியா மாறும். எல்லாரும் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி சிலைக்கு முன்னாடி, கோயில்ல இருக்க சிலைக்கு முன்னாடி பக்தர்கள் கூட்டம் போகுது இல்லையா, கடைசியில எல்லாம் நம்மளை நோக்கி தான் வருவாங்க. ஏன்னா அந்த சிலையோடைய சைத்தன்ய மூர்த்தி இங்க இருக்காங்கன்னும் போது அங்கேயும் போனோன்ட்டு இங்க வந்துருவாங்க நம்ம கிட்ட. அதனால ஈர்க்கும் மூர்த்தி ஆகணும்னா இப்ப ஆன்மீக நட்சத்திரத்தின் ஜொலிப்பு அதிகமாகணும். தந்தையின் மூலம் ஞானத்தின் மூலம் ஆன்மீக சொரூபம் என்ற நட்சத்திரம் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது எனில் பிறகு அதை அணைக்க முடியாது. இப்ப பாபா மூலமா நம்ம நெற்றியில ஜோதி ஏத்திட்டாரு, விளக்கு ஏத்திட்டாரு. நம்ம நெற்றியில ஆத்மா நட்சத்திரம் ஏத்திட்டா அதை அணைக்க முடியாது. ஏன்னா இது யார் ஏத்துனதுன்னா கடவுளே ஏத்திருக்கிறாரு. அப்ப அதனால அந்த ஆத்மா நட்சத்திரத்தை அணைக்க முடியாது. ஆனால் ஜொலிப்பின் சதவீதத்தை குறைக்க அல்லது அதிகப்படுத்த முடியும். அதை அணைக்க முடியாது ஜோதியை, ஆனா வந்து பர்சன்டேஜை குறைக்க அல்ல அதிகப்படுத்த முடியும். நம்மளால முயற்சி பண்ணி நம்மளுடைய ஆத்ம ஜோதியை, அதோடைய பிரகாசத்தை அதிகப்படுத்த முடியும். இல்லைன்னா நம்மளே நம்ம தலையில சூனியம் வச்சு குறைச்சிக்கவும் முடியும். ஒழுங்கா புருஷார்த்தம் பண்ணல, ஒழுங்கா அமிர்த வேலை ஏந்திருக்கலன்னா அன்னைக்கு ஆத்ம ஜோதி அப்படியே பல்பு ஃபியூஸ் போன மாதிரி எரியும்.
நல்லா முயற்சி பண்றோம், நல்ல ஞானத்தை தாரணை பண்றோம்னா பல்பு நல்லா பிரகாசமா எரியும் அப்படின்றாரு. இந்த நட்சத்திரம் அனைவரையும் ஈர்க்க வேண்டும் என்றால் தினமும் அமிர்த வேளையில் அட்டென்ஷன் என்ற திரி இட வேண்டும். இப்ப நல்லா அந்த பல்பு பிரகாசமா ஆத்மா பல்பு எரியணும், எல்லாரும் நம்மளை நோக்கி வரணும். இன்னும் இவங்க நெற்றியை பார்த்தாலே ஒரு லைட் எரியுது அப்படின்ட்டு எல்லாரும் வரணும்னா நம்ம அமிர்த வேலையிலே அட்டென்ஷன்ற திரி போடணும். தீபத்தில் திரி போடும்போது அது ஒரே மாதிரியாக எரிகிறது. அதே போன்று முழு கவனம் கொடுப்பது என்றால் தந்தையின் அனைத்து குணங்கள் அல்லது சக்திகளை தனக்குள் தாரணை செய்வதாகும். இந்த கவனத்தின் மூலம் ஈர்க்கும் மூர்த்தியாக நீங்க ஆகிடுவீங்கன்றாரு. இப்ப நம்ம அட்டென்ஷன் வச்சு பாபாவுடைய குணங்கள் சக்திகளை நமக்குள்ளார தாரணை பண்ணிட்டோம்னா அப்புறம் எல்லாரும் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: எல்லையற்ற வைராக்கிய விருத்தி மூலமாக சாதனை என்ற விதையை வெளிப்படுத்துங்கள் சொல்றாரு. இப்போ நமக்கு இங்க உலகத்தின் மீது எந்த ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது, எதுவுமே இங்க வேணாம், அந்த வைராக்கியம் வந்துடணும். அப்பதான் சாதனை என்ற விதையை வெளிப்படுத்த முடியுன்றார். அவ்யக்த சமிஞை: தங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். யோக சக்தியை சேமிப்பதற்கு காரியம் மற்றும் யோகா இதன் சமநிலையை இன்னும் அதிகரிங்க. காரியம் செஞ்சாலும் யோகாவின் சக்திசாலி ஸ்திதி இருக்க வேண்டும். இதன் பயிற்சி அதிகப்படுத்துங்க. பாபா அடிக்கடி சொல்லியிருக்காரு, கர்ம யோகியா இருக்கணும், வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் புத்தி பாபா நினைக்கணும், சேவைக்காக புது கண்டுபிடிப்பு செய்யறது போன்று இதன் விசேஷ அனுபவங்களின் பயிற்சிக்காக நேரம் இப்ப டைம் கொஞ்சம் ஒதுக்குங்கன்றார் பாபா. இப்போ நம்ம சேவைக்காக புது கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம யோகத்தை பிரயோகம் பண்றணும். யோகத்தை பிரயோகம் பண்ணி பண்ணி அந்த பயிற்சிக்காக இப்போ நேரம் ஒதுக்குங்க. இப்போ அமைதியா இருந்து நான் காரியம் செய்யறேன், பாபா நினைவு காரியம் செய்யறேன், இந்த பயிற்சி அடிக்கடி செய்யுங்க. மேலும் புதுமையை கொண்டு அனைவரின் முன் உதாரணம் ஆகுங்க, எக்ஸாம்பிளா ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். இன்னைக்கு